வணக்கம் நண்பர்களே, பினுவின் கதைகள் சேனலுக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் நான் எழுதின ரொம்ப சுவாரஸ்யமான காதல் கதைகளை உங்களுக்காக போடுறேன். படித்து மகிழுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, கதையோட அடுத்த பகுதிக்கு போகலாம். இதுதாங்க இறுதி பகுதி. இது வரைக்கும் கதைக்கு ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களும் ரொம்ப நன்றிங்க. பகுதி 6, காதல் அசுரன். பழைய சிமெண்ட் ஃபேக்ட்ரி வஜ்ரா மாளிகையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் ஆள் நடமாற்றமற்ற ஒரு குவாரிக்கு நடுவில் அது இருந்தது. துருப்பிடித்த இரும்பு தூண்களும் இடிந்து விழுந்த கூரைகளும் அந்த இடத்தையே ஒரு மயானம் போல காட்டின. ஆரியன் தன் கருப்பு நிற ஜீப்பை அந்த ஃபேக்டரியின் வாசலில் நிறுத்தினான். அவனது கண்கள் வேட்டைக்கு காத்திருக்கும் அசுரனைப் போல தகித்தன. அவனுக்கு பின்னால் ஜீப்பில் மீரா அமர்ந்திருந்தாள். ஆரியன் அவளை வரக்கூடாது என்று எவ்வளவு தடுத்தும், உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நாங்கள் இருக்கணும் என்று ஒற்றை காலில் நின்று வந்துவிட்டாள். அவளது கைகள் தன் வயிற்றை இறுக பற்றி இருந்தன. அங்கே துடிப்பது ஒரு வாரிசு மட்டுமல்ல, ஆரியனின் ஆத்மா. ஃபேக்டரிக்குள் நுழைந்ததும் ஒரு உயரமான மேடையில் ஆர்த்தியும் சக்தியும் நாற்காலியில் கட்டப்பட்டிருப்பதை ஆரியன் பார்த்தான். அவர்களுக்கு மேலே ஒரு ராட்சத இரும்பு சங்கிலியில் ஒரு கனமான கல் தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் கயிறு ஒரு மோட்டாருடன் இணைக்கப்பட்டிருந்தது. வாடாய் அரும மகனே. இல்லை, சிவலிங்கத்தோட மகனே. வஜ்ரவேலின் குரல் அந்த பாழடைந்த கட்டடத்தில் எதிரொலித்தது. மேலிருந்து வஜ்ரவேல் கையில் ஒரு ரிமோட்டுடன் தோன்றினார். அவருக்கு பின்னால் நவீன ரக துப்பாக்கிகளுடன் 10 அடியாட்கள் நின்றனர். நீ வஜ்ரா வாரிசுன்னு நினச்சி நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். ஆனால் நீ ஒரு டிரைவரோட ரத்தம்னு தெரிஞ்சும் உன்னை வளர்த்ததுக்கு காரணம் உன் அம்மா கிட்ட இருந்த அந்த வைர சுரங்கத்தோட ரகசியம் உனக்கு மட்டும்தான் தெரியுங்கிறதுக்காக தான். ஆரியன் அதிர்ந்தான். எனது வைர சுரங்கமா? எங்கள் அம்மா ஒரு சாதாரண பெண் தானே? வஜ்ரவேல் சிரித்தார். உன் அம்மா ஒரு சாதாரண பொண்ணு இல்லை ஆரியன், அவள் ஒரு ஜமீன் வாரிசு. அந்த சுரங்கத்தோட மேப் உன் உடம்புல ஏதோ ஒரு இடத்துல பச்சை குத்தப்பட்டிருக்குன்னு அவள் சாகுறப்போ சொன்னான். அதை தேடித்தான் நான் இவ்வளோ நாளாக உன்னை என் கூடவே வச்சுருந்தேன். இப்போது அந்த மேப் எனக்கு கிடச்சிடுச்சு. ஆரியன் தன் சட்டையை கழற்றி பார்த்தான். அவனது முதுகில் ஒரு விசித்திரமான தழும்பு இருந்தது. அது தழும்பல்ல, சிறு வயதில் அவனது அம்மா ரகசியமாக வரைந்த வரைபடம் என்பது இப்போது அவனுக்கு புரிந்தது. வஜ்ரவேல் மோட்டாரை ஆன் செய்தார். அந்த இரும்பு சங்கிலி மெல்ல நகரத் தொடங்கியது. இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த கல் அவங்க மேலே விழும். நீ மேப்பை எனக்கு தரியா, இல்லை உன் அக்காவையும் அந்த பயலையும் காப்பாத்துறியா? ஆரியன் ஒரு நொடி யோசித்தான். அவன் கையில் இருந்த துப்பாக்கியை வஜ்ரவேலை நோக்கி நீட்டினான். ஆனால் அதற்குள் வஜ்ரவேலின் ஆட்கள் மீராவை பிடித்து கொண்டனர். ஆரியன், துப்பாக்கியை கீழே போடு என்று வஜ்ரவேல் கத்தினார். ஆரியன் நிலை குலைந்தான். தன் கண் முன்னால் தன் காதல், தன் அக்கா, தன் வாரிசு என அனைவரும் மரணத்தின் பிடியில் இருந்தனர். அவன் துப்பாக்கியை கீழே போட்டான். அடியாட்கள் அவனை கடுமையாக தாக்கினர். ஆரியன் இரத்த வெள்ளத்தில் சரிந்தான். மீரா அலறினாள். ஆரியன், எழுந்திருங்க, நீங்கள் ஒரு அசுரன், இவங்க கிட்ட தான் தோத்துறாதீங்க. அவளது குரல் ஆரியனின் காதுகளில் ஒரு மந்திரம் போல ஒலித்தது. இரத்த வெள்ளத்தில் இருந்த ஆரியன் மெதுவாக தலை நிமிர்ந்தான். அவனது கண்களில் இப்போது மனிதத்தன்மை இல்லை. அவன் ஒரு உண்மையான அசுரனாக மாறினான். அவன் தன் காலால் இரும்பு தடியை தட்டிவிட்டு மின்னல் வேகத்தில் எழுந்து அடியாட்களை தாக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு அடியும் இடியைப் போல விழுந்தது. அவன் வஜ்ரவேலில் கையில் இருந்த ரிமோட்டை பிடுங்கி எறிந்தான். மோட்டார் நின்றது. ஆர்த்திக்கும் சக்திக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என தெரிந்ததும் அவன் வஜ்ரவேலை நோக்கி பாய்ந்தான். உன்னை அப்பன்னு நினைச்சதுக்கு என்ன நானே மன்னிச்சிக்க மாட்டேன்டா என்று கூறி வஜ்ரவேலை ஒரு தூணில் மோதச் செய்தான். போராட்டம் முடிவுக்கு வந்தது. போலீஸ் படை அங்கு வந்து அனைவரையும் கைது செய்தது. வஜ்ரவேல் தன் வாழ்நாள் முழுவதையும் சிறையில் கழிக்கப் போகிறார் என்பது உறுதியானது. அன்றிரவு ஆரியனும் மீராவும் அந்த பழைய ஃபேக்டரிக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய விடுதியில் தங்கினர். ஆரியனின் உடல் முழுவதும் காயங்கள். மீரா அவனது காயங்களை வெந்நீரால் ஒற்றி எடுத்தாள். ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்க என்று மீரா அழுது கொண்டே கேட்டாள். ஆரியன் அவளது கையை பிடித்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். உனக்காகவும் நம் பாப்பாக்காகவும் தான் மீரா. இனி நமக்கும் இந்த வஜ்ரா மாளிகைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஒரு சாதாரண ஆரியனா உன் புருஷனா வாழப்போறேன் என்று சொன்னான். அவளது அரவணைப்பில் அவனது காயங்களின் வலி மறைந்தது. அவன் அவளை மெதுவாக தூக்கி படுக்கையில் கிடத்தினான். அந்த அறையில் நிலவிய மங்கலான வெளிச்சத்தில் மீராவின் லாவெண்டர் நிற புடவை அவனது கண்களுக்கு ஒரு தேவதையைப் போல தெரிந்தது. ஆரியன் அவளது ஆடைகளை மென்மையாக விலக்கி அவனது மேனியில் தன் காதலை பொழிந்தான். அவன் அவளது கழுத்திலும் வயிற்றிலும் தன் இதழ்களால் முத்தமிட்டான். இந்த வாரிசு தான் என் உண்மையான சொத்து மீரா என்று முணுமுணுத்தபடி அவளோடு சங்கமித்தான்.
அந்த நள்ளிரவில் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அனைத்து தடைகளும் நீங்கின. ஆரியன் தன் கர்வத்தையும் அதிகாரத்தையும் விடுத்து மீராவிற்குள் ஒரு சாதாரண ஆணாக கரைந்து போனான். அவர்களின் மூச்சுக்காற்று அந்த அறையின் உஷ்ணத்தை அதிகமாக்கியது. அந்த நொடிகள் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தன. மறுநாள் காலை ஆரியன் தன் உண்மையான தந்தை சிவலிங்கத்தின் கல்லறைக்கு சென்றான். அங்கே தன் அம்மாவின் புகைப்படத்தையும் வைத்து அஞ்சலி செலுத்தினான். அப்பா, நான் உங்க மகனா இப்போ பெருமைப்படுறேன் என்று சொல்லி திரும்பினான். அவன் கையில் இப்போது சொத்துக்கள் இல்லை. ஆனால் மீராவின் கைகளும் அவனது வாரிசின் துடிப்பும் இருந்தது. அவர்கள் ஒரு சிறிய காரில் ஏறி வஜ்ரா மாளிகையை விட்டு வெகு தூரம் சென்றனர். அங்கே ஒரு சிறிய தோட்டத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர். ஆனால் வஜ்ரா மாளிகையின் அந்த ரகசிய வரையிறச் சுரங்கத்தின் வரைபடம் இன்னும் ஆரியனின் முதுகில்தான் இருக்கிறது. அந்த ரகசியை தேடி யாராவது மீண்டும் வருவார்களா? 5 வருடங்களுக்கு பிறகு கேரளாவின் ஒரு அமைதியான மலை கிராமம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று தேயிலை தோட்டங்கள். அங்கே ஒரு சிறிய ஆனால் அழகான மர வீட்டில் ஆரியன் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டான். இப்போது அவன் அசுரன் இல்லை, ஒரு சாதாரண தோட்டத் தொழிலாளி. பழைய ஆரியனின் கண்களில் இருந்த அந்த குரூரம் மறைந்து ஒரு தந்தைக்கான கனிவு குடிவந்திருந்தது. அவனது கால்களை கட்டிக்கொண்டு ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருந்தான். அப்பா, அங்க பாருங்க, அம்மா வராங்க என்று கத்தினான். 5 வயது சிறுவன் ஆகாஷ். மீரா ஒரு தட்டில் சூடான தேநீருடன் வந்தாள். அவளது முகம் இப்போது ஒரு முழுமையான குடும்பத் தலைவியின் தேஜஸோடு மின்னியது. ஆகாஷ், அப்பாவை தொந்தரவு பண்ணாத, அவர் இப்பதான் வேலை முடிச்சு வந்திருக்காரு என்று அதட்டினாள். ஆரியன் மீராவின் இடையே ஒரு கையால் வளைத்து பிடித்து தன் அருகே இழுத்து கொண்டான். பரவாயில்ல மீரா, இவன் என் மகன் இல்லையா, என்ன போலவே பிடிவாத அதிகம் என்று கூறி அவளது நெத்தியில் முத்தமிட்டான். அந்த மலைக்காற்றின் குளிர்ச்சியில் அவர்களின் காதல் இன்னும் பசுமையாகவே இருந்தது. இரவு நேரம். ஆகாஷ் உறங்கிவிட்டான். அந்த மரவீட்டின் பால்கனியில் நில ஒளி விழுந்து கொண்டிருந்தது. ஆரியன் ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருக்க மீரா அவனது மடியில் தலை சாய்ந்து அமர்ந்திருந்தாள். ஆரியன் அவளது நீண்ட கூந்தலை மென்மையாக வருடி கொடுத்தான். மீரா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம இந்த மாளிகையை விட்டு வந்தப்போ இவ்வளோ சந்தோஷமா இருப்போன்னு நான் நினைக்கவே இல்லை என்று ஆரியன் முணுமுணுத்தான். மீரா அவனது கையை பிடித்து தன் இதழ்களோடு சேர்த்து கொண்டாள். எனக்கும் தான் ஆரியன், ஆனால் அந்த வைர சுரங்கத்தோட மேப், உங்கள் முதுகில் இருக்கிற அந்த தழும்பு, அது இன்னும் எனக்கு ஒரு பயத்தை தான் தருது என்றாள். ஆரியன் அவளை மெதுவாக எழுப்பி அவளது லாவெண்டர் நிற இரவு உடையின் சரிகைகளை தீண்டினான். அந்த ரகசியம் என்னோடவே சாகட்டும் மீரா, இப்போ எனக்கு தேவையானது இந்த நிமிஷம் மட்டும்தான் என்று கூறி அவளை தூக்கி கொண்டு அறைக்குள் சென்றான். அவன் அவளை மெதுவாக படுக்கையில் கிடத்தி அவளது கழுத்திலும் தோள்களிலும் தன் காதலை பொழிந்தான். 5 வருடங்களுக்கு பிறகும் அவனது தீண்டலில் அந்த பழைய வேட்கையும் அதே சமயம் ஒரு புதிய மரியாதையும் இருந்தது. அவன் அவளது ஆடைகளை ஒவ்வொன்றாக நீக்கி அவளது மேனியை தன் முத்தங்களால் நனைத்தான். மீரா அவனது பரந்த மார்பில் தன் கைகளை புதைத்து கொண்டு அவனது அசுரத்தனமான காதலுக்கு தன்னை அர்ப்பணித்தாள். அந்த நள்ளிரவில் வெளியே வீசிய பனிக்காற்றை விட அவர்களுக்குள் இருந்த நெருப்பு அதிக உஷ்ணத்தை தந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக உணர்ந்து மீண்டும் ஒரு முறை காதலால் ஒன்றிணைந்தனர். மறுநாள் காலை ஆரியன் தோட்டத்திற்கு சென்றபோது அங்கே ஒரு கருப்பு நிற சொகுசு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய நபரை பார்த்ததும் ஆரியனின் உடல் ஒரு நொடி விரைத்தது. அது விக்ரம். ஆரியன் அவன் நெருப்பில் செத்துவிட்டதாக நினைத்தான். ஆனால் அவன் ஒரு கையில் பிளாஸ்டிக் சர்ஜரி வடுக்களுடன் உயிரோடு வந்திருந்தான். என்னண்ண, அசுரன் இப்போ ஆடு மேய்க்கிறவனா மாறிட்டான் போல? விக்ரமின் குரலில் அதே நஞ்சிருந்தது. ஆரியன் ஆக்ரோஷமாக முன்னே வந்தான். விக்ரம், நீ எப்படி உயிரோட இருக்க? இங்கே எதுக்கு வந்த? விக்ரம் வக்கரமாக சிரித்தான். நீயே தான் சொன்னியே அசுரனுக்கு மரணம் கிடையாதுன்னு. வஜ்ரவேல் ஜெயிலில் செத்துட்டாரு. ஆனால் அவர் சாகிறதுக்கு முன்னாடி அந்த வைர சுரங்கத்தோட வரைபடம் உன்கிட்ட தான் இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அந்த மேப் எனக்கு வேணும். ஆரியன் மறுத்தான். அந்த சுரங்கம் என்னோடதில்லை, அது என் அம்மாவோட கௌரவம். அதை உனக்கு தர மாட்டேன். விக்ரம் தன் ஃபோனை எடுத்து காண்பித்தான். அதில் ஆகாஷ் ஒரு காரில் அழுது கொண்டிருப்பது போல தெரிந்தது. உன் பையன் இப்போ என் ஆளுங்க கிட்ட தான் இருக்கான் ஆரியன். இன்னும் 2 மணி நேரத்தில் நீ அந்த மேப்பை கொடுக்கலனா உன்னோட அடுத்த வாரிசு இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். மீரா ஓடி வந்து விக்ரமின் காலில் விழுந்தாள். வேண்டாம் விக்ரம், அவன் அண்ணன் பையன், அவனை விட்டுடு என்று கதறினாள். விக்ரம் அவளை உதைத்து தள்ளினான். ஆரியனின் கண்கள் மீண்டும் சிவந்தன. அடக்கி வைக்கப்பட்டிருந்த அசுரன் மீண்டும் உயிர்த்தெழுந்தான். அவன் தன் சட்டையை கழற்றினான். அவனது முதுகில் இருந்த அந்த தழும்பு சூரிய ஒளியில் பிரகாசித்தது.
மேப் வேணும்ல? வா, அந்த வைர சுரங்கத்துக்கே உன்னை கூட்டிட்டு போகிறேன். ஆனால் அங்கே உனக்கு வைரம் கிடைக்காது, மரணம்தான் கிடைக்கும். ஆரியன் விக்ரமுடன் அந்த ரகசிய இடத்துக்கு புறப்பட்டான். மீரா அழுது கொண்டே ஆரியனின் கைகளை பிடித்தாள். ஆரியன், குழந்தைய பத்திரமா மீட்டுட்டு வாங்க என்றாள். ஆரியன் அவளது நெற்றியில் ஒரு அழுந்த முத்தமிட்டு, பயப்படாத மீரா, என் வாரிசத்தோட எவனுக்கும் தகுதி இல்லை என்று கூறிவிட்டு சென்றான். வஜ்ராமாலியின் ரகசிய வைரச் சுரங்கம் ஒரு பழங்கால குகைக்குள் இருந்தது. அங்கே ஆரியனும் விக்ரமும் நுழையும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே ஏற்கனவே ஒருவன் காத்து கொண்டிருந்தான். அவன் யார்? வஜ்ரவேலின் உண்மையான வாரிசு ஆரியனா அல்லது விக்ரமா? அந்த குகை கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஆழத்தில் மறைந்திருந்தது. பாசி படித்த பாறைகளும் வௌவால்களின் இரைச்சலும் அந்த இடத்தையே ஒரு நரகத்தின் வாசல் போல காட்டின. ஆரியன் தன் முதுகில் இருந்த வரைபடத்தின் உதவியுடன் விக்ரமை அந்த ரகசிய அறைக்கு அழைத்துச் சென்றான். ஆரியனின் கைகள் கட்டப்பட்டிருந்தன, ஆனால் அவனது கால்கள் உறுதியாக தரையில் பதிந்தன. விக்ரம் தன் கையில் இருந்த துப்பாக்கியை ஆரியனின் தலையில் வைத்தபடி நடந்தான். சீக்கிரம் நட அண்ணன், அந்த வைரங்கள் என் கண்ணில் மின்னணும். அதுக்கப்புறம் உன்னையும் பொண்டாட்டி பிள்ளையும் ஒன்னா சேர்த்து மேலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று விக்ரம் பேசினான். அவர்கள் குகையின் மையப்பகுதியை அடைந்தபோது அங்கே ஒரு பெரிய இரும்பு கதவு இருந்தது. அதன் மேல் ஒரு புதிரான சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. சரியாக அந்த தருணம் குகையின் இருட்டில் அந்த புது உருவம் நிழலை போல வெளிப்பட்டது. அதை பார்த்ததும் விக்ரம் அதிர்ச்சியில் உறைந்தான். அது சுந்தரம், வஜ்ராமாலியின் பழைய விசுவாசி. ஆனால் அவர் கையில் இப்போது ஒரு நவீன ரக துப்பாக்கி இருந்தது. சுந்தரம், நீ இங்கே என்ன பண்ற என்று விக்ரம் கத்தினான். சுந்தரம் குரூரமாக சிரித்தார். நான் வெறும் வேலைக்காரன் இல்லை விக்ரம். உன் அப்பா வஜ்ரவேல் சிவலிங்கத்தை கொன்னப்போ அதுக்கு உடந்தையா இருந்ததே நான் தான். ஆனால் அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்கல. இந்த வைர சுரங்கம் எனக்கு சொந்தம். சுந்தரம் ஆரியனை பார்த்து சொன்னார். ஆரியன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் அப்பா சிவலிங்கத்தை வஜ்ரவேல் கொல்லலை, நான் தான் அவரை அந்த பள்ளத்தில் தள்ளி விட்டேன். ஏன்னா அந்த வைர சுரங்கத்தோட மேப் அவரோட உடம்புல தான் இருந்தது. ஆனால் அவர் சாகிறதுக்கு முன்னாடி தன் ரத்தத்தால் உன் முதுகில் அந்த மேப்பை வரைஞ்சிட்டேன். அதை தான் இவ்வளோ வருஷமாக இந்த உலகம் தேடிட்டு இருக்கு. ஆரியன் ஆக்ரோஷத்தில் கத்தினான். சுந்தரம், என் அப்பாவை கொன்னது நீதானா? உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. அப்போது ஆகாஷ் அங்கிருந்து ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருப்பதை ஆரியன் பார்த்தான். குழந்தை பயத்தில் விம்மி அழுது கொண்டிருந்தது. ஆரியனின் இதயம் துடித்தது. அவன் தன் கட்டுகளை தளர்த்த முயன்றான். குகைக்குள் ஒரு மும்முடை போல நிலவியது. சுந்தரம் விக்ரமை கூட சுட முயல விக்ரம் ஆரியனை ஒரு கேடமையாக பயன்படுத்தினான். சரியாக அந்த நொடி குகையின் நுழைவாயிலில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. மீரா கைகளில் ஒரு தீப்பந்தத்துடன் அங்கே நின்றிருந்தாள். ஆரியன், ஆகாஷம் மீக்கணும், இந்த பிடிங்க என்று கூறி ஒரு கத்தியை ஆரியனை நோக்கி எறிந்தாள். ஆரியன் காற்றில் பறந்து வந்து அந்த கத்தியை பிடித்து தன் கட்டுக்களை அறுத்தான். அதன் பிறகு நடந்தது ஒரு அசுர வேட்டை. அவன் விக்ரமின் ஆட்களை ஒவ்வொன்றாக சுட்டு வீழ்த்தினான். சுந்தரத்தின் காலை துப்பாக்கியால் சுட்டு அவனை நிலைகுலையச் செய்தான். போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஆரியன் ஓடி சென்று ஆகாஷை அந்த கூண்டிலிருந்து விடுவித்தான். அப்பா என்ற அந்த சிறுவன் ஆரியனை தூக்கி கொண்டான். மீரா ஓடி வந்து இருவரையும் அணைத்து கொண்டாள். அந்த பயங்கரமான குகைக்குள் ஒரு குடும்பத்தின் அன்பு அந்த இருளை போக்கியது. அன்றிரவு அவர்கள் குகைக்கு அருகிலிருந்த ஒரு சிறிய விடுதியில் தங்கினர். மரணத்தின் விளிம்புக்கு சென்ற அந்த தவிப்பு ஆரியனுக்கும் மீராவுக்கும் இடையே ஒரு கட்டுக்கடங்காத உணர்ச்சியை தூண்டியது. ஆகாஷ் களைப்பில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். ஆரியன் தன் சட்டையை கழற்றிவிட்டு ஜன்னல் ஓரம் நின்றிருந்தான். அவனது முதுகில் இருந்த அந்த வைர சுரங்க மேப் இப்போது இரத்தத்தாலும் காயங்களாலும் சிதைந்து போயிருந்தது. மீரா மெதுவாக அவன் அருகே வந்து அவனது முதுகில் தன் முத்தங்களால் மருந்திட்டாள். இனி இந்த மேப் யாருக்கும் புரியாத ஆரியன், அந்த சுரங்கம் இனி ஒரு ரகசியமாவே இருக்கட்டும் என்று மீரா முணுமுணுத்தாள். ஆரியன் அவளை தூக்கி தன் மடியில் அமர வைத்தான். அவனது கைகள் அவளது லாவெண்டர் நிற புறவையின் சரிகைகளை மென்மையாக வருடின. எனக்கு வைரங்கள் வேண்டாம் மீரா, நீயும் ஆகாஷும் தான் என் உண்மையான சொத்து என்று கூறி அவளை திதழ்களை ஆவேசமாக சிறைப்பிடித்தான். அவன் அவளது ஆடைகளை ஒவ்வொன்றாக நீக்கி அவளது முழு அழகையும் அந்த நிலவொளியில் ரசித்தான். 5 வருடங்களுக்கு பிறகும் அவனது தீண்டலில் அந்த பழைய அசுரத்தனமான காதலும் அதே சமயம் ஒரு ஆழ்ந்த அர்ப்பணிப்பும் இருந்தது. மீரா அவனது பரந்த மார்பில் தன் நகங்களால் கீறி அவனது அணுக்கத்தை வீட்டினாள். அவர்கள் இருவரும் அந்த விடுதி அறையில் மீண்டும் ஒரு முறை காதலால் ஒன்றிணைந்தனர். அவர்களது மூச்சுக்காற்று அந்த பனிக்காற்றை தகர்த்து ஒரு புதிய உஷ்ணத்தை உருவாக்கியது. மறுநாள் காலை போலீஸ் வந்து சுந்தரத்தையும் விக்ரமையும் கைது செய்தது.
விக்ரம் தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுதான். அண்ணே, என்னை மன்னிச்சிடு என்று கெஞ்சினான். ஆனால் ஆரியன் அவனை திரும்பி பார்க்கவில்லை. துரோகிகளுக்கும் என் வாழ்க்கையில் இனி இடமில்லை விக்ரம் என்று கூறிவிட்டு நடந்தான். ஆரியன் அந்த வைர சுரங்கத்தின் நுழைவாயிலை வெடிவைத்து தகர்த்தான். அந்த ரகசியம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. அவர்கள் மீண்டும் கேரளா மலை கிராமத்திற்கு திரும்பினர். இப்போது அவர்கள் ஒரு சாதாரண குடும்பமாக எந்த பயமுமின்றி வாழத் தொடங்கினர். ஆரியன் தன் மகனுக்கு கதைகளை சொல்லிக் கொடுத்தான். மீராவிற்கு தன் காதலை அள்ளி வழங்கினான். வஜ்ராமாலியின் அசுரன் இப்போது ஒரு அன்பான தந்தையாகவும் ஒரு உன்னதமானவும் கணவனாகவும் தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறான். கதை முற்றும் நண்பர்களே. இந்த கதை உங்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. மீண்டும் மறக்காமல் அடுத்த கதையில் சந்திப்போம். அது வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. நன்றி.